போகர் சித்தர் பார்த்தீங்கன்னா 2 சிலை செஞ்சாருங்க. ஒன்று நவபாஷண சிலை, மற்றொன்று தசபாஷண சிலை. நவபாஷண சிலைன்றது பார்த்தீங்கன்னா, நவபாஷணன்றது 9 வகையான விஷங்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சிலை. ஒளிப்படாத ஒரு கற்சிலைன்னா அது வந்து நவபாஷண சிலை தான். ஏன்னா சிலைகள் எதுவுமே ஒளிப்படாமல் வராது. ஒளி இல்லாமல் ஒரு சிலையை செதுக்கவே முடியாது. ஒளி இல்லாமல் செதுக்கிய கையால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை தான் பழனியில் இருக்க பால தண்டாயுதபாணி. அதே மாதிரி மற்றொரு சிலை என்னன்னா தசபாஷண சிலை. இந்த சிலையும் பார்த்தீங்கன்னா கையால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை. இதில் ஒளியோ சுத்தியலோ எந்த ஒரு பொருளும் யூஸ் பண்ணாமல் வெறும் தசபாஷணம் 10 வகையான விஷத்தால் உருவாக்கின ஒரு சிலை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்க பூம்பாறை கிராமத்தில் தாங்க அந்த சிலை இருக்குது. அந்த சிலையை உருவாக்கும் போதே பயங்கர வெப்பம் வந்திருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காரு போகர் பெருமான் அந்த சிலையை எடுத்துன்னு போய் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க பூம்பாறைன்ற ஒரு கிராமத்தில் புதைச்சி வச்சுட்டு வந்துட்டாருங்க. சில காலங்கள் கடந்து போகுது. ஒரு விவசாயி தன்னோட நிலத்தில் குழி தோண்டும் போது பார்த்தீங்கன்னா ரத்தம் பிச்சின்னு வருது. உடனே அந்த விவசாயி பயந்து ஊரில் இருக்க மக்களை அழைச்சிட்டு வந்து குழியை நோண்டி பார்த்துருக்காரு. பார்த்தா உள்ள ஒரு அழகான முருகன் சிலை இருந்திருக்கு. உடனே அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி அங்கே ஒரு கோயிலை கட்டி அதுக்கு பேரு அருள்மிகு பாலசுப்ரமணியர் ஆலயம் வச்சிருக்காங்க. ஒரு நாள் அருணகிரிநாதர் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. வரும்போது என்னது இரவு நேரங்கள் ரொம்ப தாமதமானதுனால கோயில் வாசலே படுத்து தூங்கிட்டார். தூங்கினவர் ஏதோ ராத்திரி ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே தூங்கிட்டார். காலைல ஏஞ்சி என்னதான் நடந்துன்னு சொல்லி ஞான திருஷ்டியில பார்க்கும்போது பூதகணங்கள் இவரை கொல்ல வந்திருக்கு. அந்த நேரம் குழந்தையாக முருகனே வந்து இவரை காப்பாத்திருக்காரு. அதனாலதான் இந்த கோயிலுக்கு பேரே குழந்தை வேலப்பர் ஆலயம்னு வந்தது. முருகனே நேர்ல வந்து அருணகிரிநாதரை காப்பாத்தின இடம் இந்த இடம். அதனால ரொம்ப ஒரு விசேஷமான ஸ்தலம் இது. இந்த கோயில பாத்தீங்கன்னா வருஷத்துல 8 நாள் தேர் திருவிழா நடக்கும். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு அப்புறம் வரும் கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு நடக்கிற அந்த திருவிழா வருகின்ற பிப்ரவரி 11, 12 அன்னைக்கு நடக்குது. இங்க இருக்க முருகர் பாத்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினைகளை தீர்த்து குழந்தை பாக்கியம் அருளும் ஒரு முருகரா இங்க இருக்காரு. அதே மாதிரி இந்த பூம்பாறை கிராமத்துல இருக்க முருகன் அபிஷேகம் பண்ற நீரை குடிச்சா குழந்தை பாக்கியம் இல்லாதவன் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.